அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைஷ் வழங்கும் கற்க கஸ்டர நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சத்சங் நிகழ்ச்சியின்படி இன்றைய பதிவை தொடங்குகிறோம். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कष्ट कार्यक्रम के आधार पर सत्संग कार्यक्रम अभी चालू हो रहा है. आज का शीर्षक है, एक संवाददाता ने हमसे पूछा है, भारत की भावात्मक एकता के बारे में कुछ बातें सुनाइए. இந்தியாவுடைய சிறப்பு என்பதே வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பார்கள் ஆங்கிலத்திலே. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்வீர்களா என்ற ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அந்த நேயர் விருப்பத்தை ஈடு செய்யும் பொருட்டு இன்றைய பதிவு அமைந்திருக்கின்றது. மற்ற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்தியாவுக்கு உண்டு, பாரதத்துக்கு உண்டு. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இங்கே பல ஆறுகள் ஓடுகின்றன. ஒவ்வொரு ஆற்றுக்கும் தன்மை வேறு, ஒவ்வொரு ஆற்றுக்கும் பெயர்கள் வேறு, ஒவ்வொரு ஆறுகளும் பாய்கின்ற இடங்கள் வேறு, நிலங்கள் வேறு, மண் வேறு, வயல் வேறு. ஆனால் இறுதியாக அது போய் சேருமிடம் கடல். எல்லா நதிகளும் கால்வாய்களும் வாய்க்கால்களும் இறுதியாக போய் சேருவது, சங்கமமாவது கடல்தான். அதுபோல எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் இறுதியாக போய் சங்கமமாவது இறைவன் என்ற அந்த பெருங்கடல்தான். இதை அறிந்தும் சில பேர் அறியாமல் இருக்கிறார்கள். உதாரணமாக மல்லிகை சொல்கிறோம், முல்லைன்னு சொல்கிறோம், கனகாம்பரம் சொல்கிறோம், தாமரையில் சொல்கிறோம். அத்தனைக்கும் சேர்த்து பொதுவாக என்னது அவை என்ன? மலர்கள். சரி, கனிகள் மாம்பழம் என்கிறோம், ஆரஞ்சு பழம் என்கிறோம், திராட்சை பழம் என்கிறோம். இப்படி பல கனிகள் உண்டு. ஆனால் அத்தனைக்கும் ஒரே பேர் என்ன? பழம். பறவை புறா என்கிறோம், மைனா என்கிறோம், காகம் என்கிறோம், மயில் என்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் ஒரே பேர் என்னதான்? பறவை. அங்கே பறவையிலே பேதம் கிடையாது. அதே போல் மிருகங்களிலே பசு என்கிறோம், காளை மாடு என்கிறோம், ஆடு என்கிறோம், கோழி என்கிறோம், குருவி என்கிறோம். அது பறவை இனம், பறவை தான். அங்கே வேற்றுமை கிடையாது. அதேபோல் தானியங்கள், அரிசி என்கிறோம், கோதுமை என்கிறோம், பார்லி என்கிறோம், கேழ்வரகு என்கிறோம், பயிர் வகை என்கிறோம். அனைத்தும் ஒரே பேர் தான். இது தானியம். அதுபோல் நாட்டிலே அனைத்து மதங்கள் இருந்தாலும் பெயரால் இருந்தாலும் அனைத்தும் ஒன்று தான், வெவ்வேறு கிடையாது. பல மொழி பேசுகின்ற மக்கள் நம் நாட்டில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட நாம் அனைவரும் உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு இந்துவருக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு தான் இஸ்லாமியருக்கு உண்டு. ஒரு இஸ்லாமியருக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதுதான் கிறிஸ்தவனுக்கு உண்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதுதான் சீக்கியருக்கு உண்டு. சீக்கியருக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அதுதான் ஃபார்சிக்கும் இருக்கும். ஆனால் உணர்வுகள் ஒன்று, வழிபாட்டு முறைகளும் ஒன்று. கொஞ்சம் வேறுபடலாம், உணவு வகைகள் கூட கொஞ்சம் வேறுபடலாம். ஏனென்றால் அது கிளைமேட்டை பொறுத்து, தட்ப வெப்பநிலையை பொறுத்து உணவுகள் வேறுபடலாம். ஆனால் அத்தனைக்கும் ஒரே பேர் தான், உணவு தான். சப்பாத்தி என்றாலும், தோசை என்றாலும், இட்லி என்றாலும், பழம் என்றாலும், இதர இந்த காலத்து ஃபாஸ்ட் ஃபுட்டு என்றாலும் அனைத்தும் உணவு தான். ஆக எல்லாமே ஒன்று என்பது நமக்குள்ளே பிரிவு எது? இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது என்பது அவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஆகவே அவரவர் விரும்பிய ஆடை அணியலாம், விரும்பிய வண்ணங்களில் ஆடை அணியலாம். அதற்காக நாம் ஒவ்வொன்றை பார்த்து இந்த வண்ணம் தான் நீ போடணும் என்று நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த ஒரு பண்பாடு இந்தியாவிலே கிடையாது. அதனால் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று
சொல்லப்படுகிறது. உலக மக்களாலேயே புகழப்படுகிறது நம் பாரத நாடு. கவிஞர் பாடுவார், பேசும் மொழிகள் வேறாயினும் மொழிகின்ற வாய் ஒன்றே. கவியரசர் பாடுகிறார், பேசுகின்ற மொழிகள் வேறாயினும் மொழிகின்ற வாய் ஒன்றே. எதற்காக மொழி என்று சொல்கிறோம்? மொழிவதால் அதற்கு மொழி என்று பெயர். மொழிவதால் அதற்கு மொழி என்று பெயர். அதே போல பாரதியார் பாடுவார், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அதுபோல நம்முடைய ஷேக் முகமது இக்பால் அவர்கள் பாடுவார், எல்லோருக்கும் இது பிடித்தமான பாடல், எங்கு பார்த்தாலும் இராணுவத்தில் கூட இசைக்கின்ற பாடல், சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடல் அனைவரும் பாடுகின்ற பாடல். அந்த சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடலுடைய கருத்து என்னவென்றால், ஜஹான் என்றால் உலகம், இந்த அனைத்து உலகிலும் சிறந்த நாடு எதுனால் பாரத நாடு தான். சாரே ஜஹான் சே அச்சா இந்தோஸ்தான் ஹமாரா. அந்த இந்துஸ்தான் என்பது ஹமாரா தேஷ். ஹம் புல்புலே இசுக்கி ஏ குலிஸ்தான் ஹமாரா. அந்த இசையை கேட்டாலே தானே மகிழி போல, மகிழியை பார்த்து ஆடுகின்ற பாம்பு போல நாம் மகிழ்வோம். ஹம் புல்புலே இசுக்கி ஏ குலிஸ்தான் ஹமாரா ஹமாரா சாரே ஜஹான் சே அச்சா हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. நாம் அனைவரும் இந்த இந்தியா என்ற தோட்டத்திலே பூங்காவிலே பாடுகின்ற, பாடித்தருகின்ற, ஆடித்தருகின்ற வானம்பாடிகள். that meaning ஹம் புல்புலே ஹை இஸ்கி ஏ குலிஸ்தான் ஹமாரா. அதே போல் அவர் இறுதியாக சொல்கிறார், मज़हब नहीं सिखाता आपस में बैर रखना. मज़हब नहीं सिखाता आपस में बैर रखना. हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा. मजहब नहीं सिखाता आपस में बैर रखना. ஈச் அதர், ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் விரோதத்தை வளர்த்து கொள்ளுங்கள், பகைமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று எந்த மதமும் கூறுவது கிடையாது. மஜஹப் நஹி சிகாத்தா ஆப்பஸ்மே பைரு ரக்கனா. ஒருத்தருக்கு ஈச் அதர் வந்து பகைமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று எந்த ஒரு மதமும் சொல்லவில்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் இந்தியர். ஹிந்தி ஐயம், ஹிந்தி ஐயம், நாம் எல்லோரும் இந்தியர்கள். வதன் ஹை, நமது நாடு. இந்தோஸ்தான் ஹமாரா ஹமாரா, நமது நாடு இந்தியா. நாம் அனைவரும் ஒருவரை என்று முடிக்கின்றார் அந்த அந்த பாடலிலே. அப்படி எல்லா மதங்களும், எல்லா முதியோரும் சரி, பயிற்சும் சரி, கவிஞர்களும் சரி, இதைத்தான் போதிக்கிறார்கள். பாரதி உட்பட. பாரதி இன்னும் அதிகமாக சொல்கிறார். ஒருமைப்பாட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கார், நிறைய பாடிக்கிறார். நிறையா பாடல்கள் அதெல்லாம் எடுத்து பாடினால் நேரம் பத்தாது. அந்த அடிப்படையிலே இந்தியிலே புகழ்பெற்ற கவிஞராகவும் பக்தராகவும் புலவராகவும் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் விளங்கிய கபீர்தாஸ் அவருடைய ஒரு கவிதையை இன்றைக்கு நாம் இன்றைய பகுதியிலே பார்க்க இருக்கிறோம். இதைத்தான் அவர் நண்பர் கேட்டிருக்கார், ஒருமைப்பாட்டு. இந்த ஒருமைப்பாட்டை குறித்து இந்திய பாடல்கள் இருக்கிறதா? ஏன் வாரிய பாடிக்கிறார், இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், பதீத பாவன சீதாராம். அங்கே வாலியவர்கள் பாடியிருக்கின்றார், எல்லாரும் நாம் இந்து கிறிஸ்துவன் அனைவரும் ஒருவரை இது பாடுகிறார். அதுபோல இங்கே அவர் பாடுகிறார்,
கபீர்தாசர் துயி ஜெகதீஷ் காந்தே ஆயே, துயி ஜெகதீஷ் காந்தே ஆயே. துயி தான் தோ, இரண்டு கடவுள்கள் காசே ஆயே எங்கிருந்து வந்தார்கள். கஹோ கப்னே ஃபர்மாயா, கிஸ்னே ஃபர்மாயா. ஃபர்மாயா என்றால் கஹான் அர்த்தம், யார் சொன்னார்கள். இரண்டு கடவுள்கள் எங்கிருந்து வந்தார்கள் சொல்லுங்க, எப்பொழுது, யார் சொன்னார்கள். கடவுள் இரண்டு என்று. அல்லாஹ், ராம், கேஷோ, ஹஜரத்து, நாம், தராயா. அல்லாஹ் என்றும் பெயர் வைத்துக்கொண்டார்கள். இப்போது என்னுடைய பெயர் ஒன்று வேறு வேறு, உங்களுடைய பெயர் வேறு, அடுத்தவருடைய பெயர் வேறு. அதுபோல் ஒருவர் அல்லாஹ் என்று பெயர் வைத்தான் கடவுளுக்கு, ஒருவன் ஹசரத் என்று பெயர் வைத்தான் கடவுளுக்கு, ஒருவன் ராம் என்று பெயர் வைத்தான் கடவுளுக்கு, ஒருவன் முகமது என்று பெயர் வைத்தான் ஒருவருக்கு, இன்னொருத்தன் கிறிஸ்தவ என்று பெயர் வைத்தான். ஏகினே அல்லாஹ், ராம், கரீம், கேசோ, ஹஜரத், நாம், தராயா வைத்து கொண்டோம். நாங்கள் தான் வைத்துக் கொண்டோம். கடவுள் சொல்லவில்லை. என் பேர் கரீம் என்று சொல்லவில்லை, ராம் என்று சொல்லவில்லை, ஹசரத் என்று சொல்லவில்லை, முருகா என்று சொல்லவில்லை. நாங்கள் தான் வைத்துக்கொண்டோம், பெயரை வைத்துக்கொண்டோம். சரி, நாம் தராயா பெயரை வைத்துக்கொண்டோம். கஹனா ஏ கனக்தே கஹனா இனி மகம் பாவ்னா தூஜா. ஒரு திருமணம், பெண்ணுக்கு திருமணம், நகை வாங்க போகிறோம், நகை கடைக்கு போகிறோம். நிறைய நகையை வச்சு அடுக்கி வைத்திருக்கிறார்கள். காதலை போட்டால் கடுக்கு என்கிறோம், மூக்கிலே போட்டால் மூக்குத்தி என்கிறோம், மேலும் கையிலே போட்டால் மோதிரம் என்கிறோம், விரலை போட்டால் மோதிரம் என்கிறோம், கையிலே போட்டால் விடையில் என்கிறோம். ஒன்றுக்கு வெவ்வேறு பேர். ஆனால் அந்த அணிகலனை தயாரிக்க பயன்படுத்துகின்ற நகை, பொன், தங்கம் ஒன்றுதான். சரி, அதுக்குரிய விலையும் ஒன்றுதான். போடு போட்டிருப்பான், இன்றைய விலை 1 கிராம் ரேட் போட்டிருப்பான். ஆக தங்கத்தினுடைய விலை ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். ஆனால் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் வெவ்வேறு. அதுபோல் மதங்களுடைய பேரை தெரிந்தால் கூட அனைத்தும் இறைவனையே போய் சேர்கின்றன. திகிமையின் நான் பாவ் நா தூஜா, ரெண்டு விலை கிடையாது, ஒரே விலை தான். மோதிரம் என்றால் அதுக்கு ஒரு விலை கிடையாது, ஆரம் என்றால் அதுக்கு ஒரு விலை கிடையாது, மூக்குத்தி என்றால் அதுக்கு ஒரு தனி விலை கிடையாது. எல்லாம் ஒரே விலை தான். தங்கம் விலை தான். அது கணக்கு போட்டுவாங்க, செய்குலி சாரம் போட்டுக்குவாங்க. இப்படி வஹி மகாதேவ், வஹி மகாதேவ், வஹி முகமது, வஹி பிரம்மா, வஹி ஆதாம் கையே. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் என்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். முதல் மனிதன் மனு என்கிறார்கள் இந்துக்கள். முதல் மனிதன் இன்று ஒவ்வொரு மதங்களும் ஒரு மனிதனை சொல்கிறார்கள். அவர்தான் பிரம்மாவும் அவர்தான். வஹி பிரம்மா, வஹி முகம்மது, வஹி ஆதம், வஹி ஈசா கஹியே. எல்லாரும் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கொய் ஹிந்து, கொய் தொரு கஹாவே. கஹாவே ஒருவர் ஹிந்து என்று அழைக்கப்படுகிறான், இன்னொருத்தர் துருக்கியன் அதாவது இஸ்லாமியன் என்று அழைக்கப்படுகிறான், இன்னொருத்தர் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுகிறான், இன்னொருத்தர் இப்படி பல்வேறு பேராலே அழைக்கப்படுகின்றோம் நாம் எல்லோரும். ஆனால் ஏக் ஜமீன் பர் ரஹியே, நீங்கள் ஒரு பூமியிலே வாழுங்கள், ஒரு மண்டியிலே நீங்கள் வாழுங்கள், ஒற்றுமையாக வாழ்கின்றார் கபீர்தாசர். ஏக் ஜமீன் பர் ரஹியே, கொய் ஹிந்து கொய் தொரு கஹாவே, ஏக் ஜமீன் பர் ரஹியே. வேத கிதேப் குத்துபா வே மௌலானா வே பாண்டே. ஒருவன் வேதம் என்கிறான், ஒருவன் வேதம் என்கிறான், ஒருவன் குரான் என்கிறான், ஒருவன் பைபிள் என்கிறான். இதுவாக இருந்தாலும் படிக்கின்ற புத்தகம்தான் பேர்தான் வேறு தவிர விஷயம் ஒன்றுதான். அதே போல் படிக்கின்றவன் சர்ச்சில் இருக்கிறவன் பாதிரியில் அழைக்கப்படுகிறார், கோயிலில் இருப்பவர்
வடக்கு பாண்டா என்பார்கள். இங்கே புரோகிதர் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்லாமிய முஸ்லீம்கள் முல்லா என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் பெயர்தான் வேறு தவிர அவர் செய்கின்ற பணி ஒன்றுதான். அந்த பணிதான் இறைப்பணி என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. பேகரி பேகரி நாம் தராயே சப் இக்கு மட்டியாக்கே பாண்டே. ஒரு குயவன் இருக்கிறான். குயவன் பானைகள் செய்கிறான். அந்த பானைகள் சிறுசு உண்டு, பெருசு உண்டு, எல்லாம் உண்டு. பறவை உண்டு, உலக்கு என்பார்கள். 1/2 கிலோ 1/4 கிலோ இப்படி அந்த எடைக்கு தகுந்தவாறு அளவுக்கு தகுந்தவாறு சிறிது பெருமாக இருக்கும் அந்த அந்த பாத்திரங்கள். ஆனால் அனைத்து பாத்திரங்களும் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான். பேகரி பேகரி நாம் தராயே, அலக் அலக் நாம் தராயே, வெவ்வேறு பெயரை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் இக்கு மட்டியாக்கே பாண்டே, எல்லாமே ஒரே மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான், பண்டங்கள் தான். ஒரே மண்ணால் செய்யப்பட்ட பண்டங்கள் தான். ஆனால் பெயர்தான் வேறு, அதுக்கான விலையும் வேறு. கஹே கபீர் தோனோ பூலே, கபிலாஸ்மை கேட்டா நான் சொல்கிறேன், தோனோ பூலே, இருவருமே தவறு செய்கிறார்கள். யார்? மத குருமார்கள் அனைவருமே தவறு செய்கிறார்கள். உங்களை தப்பான பாதைக்கு அழைத்து செய்கிறார்கள். தோனோ பூலே கிசினே ராம் நகி பச்சானா, யாருமே ராமனை அடையவில்லை. கிணஹூ ராம் ந பாயா, வேற்றுமையை வழக்காளை தவிர ஒருவன் கூட ராமனை என்றால் இறைவனை பெறவில்லை, இறைவனை அடையவில்லை. பேகசி பே காய் கட்டாவே பாதகி ஜனம் கவாய, ஒருவன் ஆட்டை வெட்டுகிறான், ஒருவன் நாட்டை வெட்டுகிறான், அவன் இருப்போம். ஆனால் இப்படி ஒருத்தர் வெட்டி கொடுக்கிறார் தவிர மனுஷன் என்ற அந்த பெயரை அவன் இழக்கிறான். பேகசி பே காய் கட்டாவே பதகி நாம் கவாய, தன்னுடைய பெயரை இழந்தான். மனிதன் மனிதத்தை மறந்தான், அந்த பெயரையும் அவன் இழந்தான். அதற்கு காரணம் இந்த வேற்றுமையை வளர்ப்பதுதான். வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமை என்று பாடல் பாடிக்கிறார். ஆக பாரதியார் பாட்டு பாடுகிறார், தாய் 14 பிள்ளைகள் பெற்றாள், தாய் 14 பிள்ளைகள் பெற்றாள், ஆனால் தோற்றத்தால் ஒன்று வெவ்வேறு, அதே போல் பேசுகின்ற வாய் ஒன்று. தாய் 14 பிள்ளைகள் பெற்றாள், வாய் 14, ஆனால் மொழிகின்ற மொழி ஒன்று. வாய்தான் 14, மொழிகள் ஒன்று. மேலும் பாடுகிறார், குடியரசு பாடுகிறார், சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். சுதந்திர பூமியில் இந்திய நாட்டிலே பல வகை ஜனங்களும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். அதான் குரு சார் அம்மார பாடினார், முகமது இக்பால். தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள், தோட்டத்து மலர்களின் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள் என்று பார்த்தார். தோட்டத்து மலர்களின் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். ஆகவே இதுவுமே வேறு வேறு என்று நான் எண்ணக்கூடாது, எல்லோரும் ஒருவரே. நான் மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன். वही जगदीश कांते आए कहो कब कवने बरमाया, गहना एक अल्लाह राम करीम केसो हजरत नाम दराया, अल्लाह राम करीम केसो हजरत नाम दराया. गहना एक कनक ते गहना, गहना एक कनक ते गहना, इहम नाम भावना दूजा, भावना दूजा. कहान सुनन को दो करी तापिनी, कहान सुनन को दो करी तापिनी, कहान सुनन को दो करी तापिनी. इसने नामना एक नमाज एक पूजा, एक नमाज एक पूजा. वही महादेव, वही मोहम्मद, वही ब्रह्मा, वही आदम कहिए. वही महादेव, वही ब्रह्मा,
वही मोहम्मद वही आदम कहिए। कोई हिंदू कोई तुर्क कहावे, कोई हिंदू कोई तुर्क कहावे, एक जमीन पर रहिए, एक जमीन पर रहिए, ஒன்றாக வாழுங்கள்। वेद किताब पढ़े कुतबा, वेद किताब पढ़े कुतबा, एक மௌலானா एक பாண்டே। கிறிஸ்தவர்களும் பைபிள் என்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்து குரான் என்கிறார்கள், பார்சி வந்து ஜண்டா வேஸ்தா என்கிறார்கள், சீக்கியர்கள் குரு கிரந்த் சாஹிப் என்கிறார்கள்। அதை படிக்கின்றவர்கள் ஒருவன் பாண்டா என்று அழைக்கப்படுகிறான், ஒருவன் வந்து குல்லா என்று அழைக்கப்படுகிறான், ஒருவன் வந்து புரோஹித் என்று அழைக்கப்படுகிறான்। இப்படி அழைக்கப்படாத தவிர அவன் ஓதுவதும் செய்வதும் ஒன்றே। बेगरी बेगरी नाम धराए, अलग अलग नाम धराए, வெவ்வேறு பெயரை வைத்துக் கொண்டார்கள்। ஆனால் சப் ஏக் மட்டியா கே பாண்டே, அனைவரும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட மண் பாத்திரங்கள் தான், வேறு அல்ல। அது இறைவன் என்ற மண் பாத்திரம்। बेगरी बेगरी नाम धराए एक मटिया के बांडे, कहे कबीर दोनों मूरे। எல்லா மதத்தினர்களும் தவறு செய்கிறார்கள், ராமையே கிணிஹோ நா பாயா, எவனுமே வேற்றுமை வளர்த்தார்களே தவிர இறைவனை எவனுமே அடையவில்லை। வேற்றுமையை வளர்க்காதீர்கள், இறைவனை அடைய பாருங்கள்। பெகசி காய் கட்டாவே பதகி நாம் கவாயா, ஆள் வெட்டுறான் கோல் வெட்டுகிறான், இவரை வெட்டிக்கொள்ளு, ஆனால் மனிதனை வெட்டாதீர்கள், அந்த மனிதத்துவத்தை மறக்காதீர்கள்। மனித பெயர் நீங்கள் கவாயா இழந்து விட்டார்கள், அப்படி இழக்க வேண்டாம் என்று இங்கே பாடுகிறார்। எப்படியாக வாய் 14 மனத்தால் ஒன்றின்றார், தாய் 14 பிள்ளைகள் பெற்றார், அதைத்தான் பாரதியார் பாடினார்। செப்புமணி பரிற்குடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்। நாங்கள் மொழியால் உணவால் பழக்க வழக்கங்களால் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற பெயரோடு ஒற்றுமையாக வாழ்வோம், இந்தியாவை காப்போம், இந்தியாவின் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம்। அதற்காக நாம் எதையும் துறக்க தயாராக இருப்போம்। நாம் இந்தியர், நாம் இந்தியர், நாம் ஒருவரே, நாம் ஒருவரே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன்। நாளை ஒரு நேயர் கேட்டுக்கிறார், விஷ்ணுவை பற்றி சொல்லுங்கள் கேட்டுக்கிறார், அதை பற்றியும் நான் நாளை சொல்லியிருக்கின்றேன்। அது வரைக்கும் விடைபெறுவது தங்கள் ஆர் சுந்தரராஜன்। ஒரு முக்கிய அறிவிப்பு, நம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தொழிலுக்காக இங்கே வந்து தங்கியிருக்கின்ற பணிபுரிகின்ற வட இந்திய மக்களுக்காக யூடியூப் சேனல் மூலமாக, எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக ஹிந்தி வாயிலாக தமிழ் கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்। அது கூடிய விரைவிலே வரும்। ஆகவே यहाँ पर बसने वाले हमारे उत्तर भारतीय भाइयों बहनों, आप लोगों को सुविधा के लिए तमिल सिखाने के लिए हिंदी के माध्यम से तमिल सिखाने के लिए उचित प्रबंध हमने कराया है और यथाशीघ्र उसका प्रसार होगा। और आपसे प्रार्थना है आप उसके तैयार रहिए और हमारा स्वागत कीजिए और हमारे लिए प्रेरणा दीजिए, ताकि हम और भी उत्साहपूर्वक काम कर सकें और आप लोगों को आने में, जाने में, खरीदने में, बैठने में, उठने में, जहाँ भी रहन सहन में कोई भी असुविधा ना हो, इस ख्याल से ये प्रबंध, ये कार्यक्रम शुरू होने वाला है। हिंदी द्वारा हिंदी मीडियम से तमिल सिखाना और ख़ासकर उत्तर भारत के निवासियों के लिए आप इस अवसर का फ़ायदा उठावें और तमिल सीखें और हम तमिल वालों से आप हिल मिल जावें, यही आपसे मेरी प्रार्थना है। इसके साथ मैं अपना ये एपिसोड ख़त्म करना चाहता हूँ। कल मिलेंगे। धन्यवाद। जय हिंद।